இது மட்டும் இல்லைண்ணே, எத்தனை உயிர்னு பாருங்க. எல்லாம் போயிடுச்சு, எல்லா உயிரும் போயிடுச்சு. எதுவும் இல்லை. அது அந்த 2 குழந்தைங்களோட அம்மா. இது பரதேசி பன்னாட எச்சக்காலங்களா நாகரிகம் பார்த்து நாசமா போகுதுடா தமிழ்நாடு. இப்ப என்ன தேர்தலா வந்துருச்சே, வாரத்துல ஒரு நாள் உனக்கு ஓய்வு கிடைக்குதுங்கிறதுனால நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போவியா? 29 பேர் செத்துருக்கிறாங்க உன்னால. இதுக்கு முன்னாடி செத்தவங்களை பத்தி நீ கவலைப்பட்டது கிடையாது. உனக்காக செத்தவங்களை பத்தி கவலைப்பட்டது கிடையாது. உன்னால செத்தவங்களை பத்தி நீ கவலைப்படுறது கிடையாது. கொஞ்சமாவது அறிவு நினைவு இல்ல. இப்ப என்ன தேர்தலா வந்துருச்சே, நீ ஒரே இடத்துல கூட்டம் கூட்டி போறதுக்கு உனக்கு ஏதாச்சும் விஷயம் சொல்லணும்னு இருந்துச்சுன்னா காணொலி எடுத்து வீடியோ எடுத்து போடு. இல்லைன்னா டிவி சேனல்ல ஏதாச்சும் பேசிட்டு போ. இல்லையா ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பேசு. என்ன பண்ணினாலும் இப்படி தமிழ்நாட்டை சீரழிக்கிறிய. கொஞ்சமாச்சும் மனசாட்சி இல்லையாடா உங்களுக்கெல்லாம்? அறிவு நினைவுங்கிறது இருக்குதா இல்லையாடா உங்களுக்கெல்லாம்? 29 உயிர்கள் உங்களுக்கு சாதாரணமாடா? அப்படியே உனக்கு தேவை இருக்குல்ல. இப்ப தகவல் வந்துருச்சு, 29 இல்ல 40 பேரு ஒரே இடத்துல குவிஞ்சு ஒரே நாள்ல பேசிட்டு போகணுமா? நீ ஏன் வாரம் பூரா பேசினா ஒத்துக்காதா? வேணும்னே பில்டப் பண்ணிட்டு நாய்களா ஏன்டா அப்படி தமிழ்நாட்டு மக்களை சாவடிக்கிறீங்க? எவனோ பேப்பர்ல எழுதி கொடுக்கறத பார்த்து மனப்பாடம் பண்ண கூட இல்லாம பார்த்து ஒப்பிச்சுட்டு போறதுக்கு தமிழக முதல்வர் அவர்கள் நாகரிகம் பார்க்காம இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும்.